ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்முலாஸில் ரேட் அண்ட் பார்த்தீங்கன்னா என்பர் அப்படிங்கிற சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லோனில் நமக்கு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது டைமுங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை இயர், அதாவது நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம்டி, அதாவது மந்த்லி பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மூணும் கொடுத்துட்டா நம்ம எப்படி அதனுடைய ரேட் கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பர், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட்டும் எவ்வளோன்னு சொல்லி, அதாவது பிஎம்டியும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மூணும் கொடுத்துட்டா நம்ம எப்படி இதனுடைய நம்பர் ஆஃப் பேமெண்ட் பீரியட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரேட்டுங்கிற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது லோன் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. மந்த்லி பேமெண்ட் அதாவது பிஎம்டி பார்த்தீங்கன்னா 200 வருது. இப்போ இதுக்கான ரேட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நான் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பர், அதாவது நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இயர்ஸ்லேருந்து மந்த்தாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, இப்போ 3 இயர்ஸ் நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணால் 36 மந்த்ஸ் வரும். அப்புறம் என்ன பண்ணுறேன், 36 மந்த்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட், அதாவது லோன் அமௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது பிவி அப்படிம்பாங்க, ப்ரெசென்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா 5,000 என்ன பண்ணுறேன் 5,000 சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம்டி, அதாவது ஒரு மந்த்லி நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் தான் என்ன சொல்லுவோம் பேமெண்ட் அப்படிமா. அந்த பிஎம்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 200. இதை நம்ம மந்த்லி பே பண்ணுறது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது மைனஸில் நான் கொடுத்துக்கிறேன், -200. அதாவது நமக்கு பே பண்ண அமௌண்ட் குறையும், அதனால் என்ன பண்ணுறேன் -200 சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எந்த வேல்யூஸ் பேமெண்ட்டில் வந்தாலும் பிஎம்டியில் வந்தால் நம்ம என்ன பண்ணோம், அதை மைனஸில் கொடுத்துணும். இப்போ இதுக்கான ரேட் எப்படி தான் நம்ம ரேட் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரேட்டுங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன், RAT ரேட் ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்பர், அதாவது நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் எத்தனைன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா 36. அது பார்த்தீங்கன்னா அதாவது B4 அப்படிங்கிற செல்லில் இருக்குது. நம்பர் B4 அப்படிங்கிற செல்லை நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட், அதாவது பிஎம்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 200 இதில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் B6 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், B6. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பிவி, அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 5,000. அதனால் என்ன பண்ணுறேன் 5,000 இருக்க செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், B5 செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணால் போது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கிடைச்சிடும். அதாவது இந்த சம்முக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2%. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக இந்த ரேட்டுங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ரேட் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பர், இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட், அதாவது பிவி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000. அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா அதாவது ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3%. என்ன பண்ணுறது 3% கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம்டி, அதாவது மந்த்லி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்டி எப்படி என்ன பண்ணுறேன் -200 சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கான நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் எத்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இந்த என்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக பண்ணால் என்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், NPER ஓப்பன் ப்ராக்கெட். என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேட் பார்த்தீங்கன்னா 3%. அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த செல் பார்த்தீங்கன்னா நமக்கு B12. என்ன பண்ணுறேன் B12 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎம்டி பார்த்தீங்கன்னா -200. நான் என்ன பண்ணுறேன் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், B13 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிவி ப்ரெசென்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000. அது B11ங்கிற செல்லில் இருக்குது. நான் பண்ணுறேன் B11 செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணால் போது நமக்கு எத்தனை மந்த்ஸ்ன்னு சொல்லி சம்மில் ஒரு சின்ன எரர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000. நம்ம 10,000 கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் 5,000 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000, செல்லையும் பார்த்தீங்கன்னா 5,000 செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஃபார்முலா நம்ம என்ட்ரு பண்ணால் போதும் நமக்கு எத்தனை மந்த் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும். அதாவது 46.89954 அப்படிங்கிற நமக்கு மந்த்ஸு கிடைச்சிரும். அதாவது 46 மந்த், அதாவது அப்ராக்சிமேட்டாக நமக்கு 47 மந்த். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எத்தனை மந்த்துன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம்.